சூப்பராக இருந்துச்சு. அதில் கற்றுக்கொண்டது ஏதாவது பேசினாரா ஸ்டான்லி? அங்கே போனதுனால உள்ள அனுபவங்கள் ஏதாவது பேசினாரா? சரி சரி, என் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, என்ன அதில் கற்றுக்கொண்டீங்க, பற்றி அனுபவங்கள்? ரிச்சர்டு முதல்நடி. நான் உங்க கூட வர முடியல. புதுசாக என்ன கற்றுக்கொண்டீங்க? புதுசாக ஏதாவது தோணுச்சா அங்கே போனதில்? நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் அங்கே அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி. ப்ளஸ் வந்து அந்த மற்ற 2 சர்ச் பைபிள் காலேஜ்லேருந்து வந்தனால எங்களுக்கு ஒரு புது ஒரு ஐக்கியம் கிடைச்சது. அவங்களோட சேர்ந்து ஒரு ஃபெலோஷிப் இருந்தது. நிறைய பர்சனலாக நிறைய நம்பர்ஸ்லாம் வாங்கணும். சரி. ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து ரொம்ப எல்லாம் பேசுகிற மாதிரி அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்களாம்மா இங்கே வரேன்ருக்காங்க. சரி. நம்ம சின்ன குரூப்பாக போனாலும் நம்ம இவங்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சது. எல்லாருமே சேர்ந்து ஒரு டான்ஸ், கல்ச்சுரல் டான்ஸ் அவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓ சரி சரி. வீடியோஸ் எல்லாம் இருந்தது. ஆமாம், நானும் பார்த்தேன். என்ன பாட்டு அது? பரப்பட்ட பரம். பரப்பட்ட பரம். ரொம்ப நல்லா இருந்தது. சரி சரி. வேற உங்களுக்கு சந்திரன், ரிச்சர்டு? எங்களுக்கு ஒரு புது அனுபவம். புது அனுபவம். ஏன்னா அந்த மாதிரி பார்த்தது இல்லை. நான் நிறைய இடத்துக்கு போய் பார்க்க முடியல. சரி. இந்த அச்சடிக்கு அந்த மிஷின்லாம் போய் பார்க்க முடியல. அந்த மழைனால வெளில போக முடியல. இவங்கெல்லாம் போய் பார்த்தாங்க. அப்புறம் அங்கே இந்த பாட்டு இறக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. என்ன பாட்டு? இந்த பனியா பாட்டு. விசேஷம் இவங்க தானி குடும்பம் இந்த பாட்டுக்கு ஒரு முன் முயற்சி எடுத்து அந்த இடத்துல அந்த பாட்டை இறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு அது ஒரு புது அனுபவம். சரி. வேறு ஏதாவது ரிச்சர்டு உனக்கு? புதுசாக கடலில் பார்த்தோம். புதுசாக கடல் முன்னாடி பார்த்தது இல்லையா? கடல் பார்த்தது இல்லை. அவ்வளோ இதுதான் ஃபஸ்ட்டா? சென்னைக்கெல்லாம் போயிட்டு போகலையா பீச்சுக்கு? போனாங்க. நீங்கள் கடல் முதலே பார்த்தா? இங்கே கோழிக்கோடு. கோழிக்கோடு. வேறு உங்களுக்கு தம்பி உனக்கு என்ன அனுபவம்? நல்லா இருந்துச்சு. வேறு புதுசாக ஏதாவது? புதுசாக இருந்துச்சு அங்கே போனது. அங்கே ட்ரெயினில் ஏறுறதே புதுசாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் ட்ரெயின் ஏறிது. இவங்களாம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அப்படியா? வேற வேறாஜி உனக்கு? புதுசு ட்ரெயின், புதுசு கடல் முன்னாடி பார்த்துக்கா? கடல் முன்னாடி எங்கே? கோழிக்கோடு. நாங்கள் வரும்போது நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். வண்டியில் நல்லா பாட்டெல்லாம் போட்டு. வேறாஜி உனக்கு? எனக்கு ட்ரெயின் பார்த்தது, ட்ரெயினில் தூங்கினது. ட்ரெயின் பார்த்து ட்ரெயினில் தூங்கினது. வேறு எப்படி? சீகன் பால் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். வெரி குட். அதை பற்றி தான் வரணும்னு எதிர்பார்த்துறாங்க. சீகன் பால்கை பற்றி என்ன தெரிஞ்சீங்க? தமிழ் படித்தார் வந்து. நமக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வந்து தமிழ் படித்து நமக்காக. அவரை பற்றி வேற என்ன கேள்விப்பட்டீங்க? சீகன் பால்கை பற்றி? அவர் அந்த கடலில் தான் வந்து இறங்குறாரு. அந்த கடற்கரையிலாம் இறங்குறாரு. நாங்கள் போயிருந்தோம். இறங்கும்போது என்ன நடந்துச்சு? சீகன் பால் வரும் வந்து இறங்கும்போது எங்கே நிற்க வச்சாங்க? அந்த இடம் அங்கே கடல் கொஞ்சம் பீச் கொஞ்சம் முன்னாடி அதெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு தமிழர்களுக்கும் சர்ச்சுக்கு போகிறதுக்கு ஒரு அவ்வளோ தூரம் தமிழர்களுக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு டேனிஷ் அவங்க அனுமதிக்கலையா? இவர் வந்து எந்த நாட்டுக்காரரு? சீகன் பால் ஜெர்மன். இவர் ஜெர்மன். ஆனால் அந்த நாட்டில் வந்து அந்த ஏரியா வந்து டேனிஷ் அவங்க ஆழ்ந்துட்டு இருந்ததுனால இவரை இறங்கவே விடலை.
முறை வரும்போது கடல்லேருந்து அப்படியே அனுப்பிட்டாங்க, மிலிட்ரி வச்சு அப்படியே அனுப்பிட்டாங்க, உள்ளே இறங்க விடுது. 2ஆம் முறை தான் அனுமதிச்சு நிறைய பிரச்சனை. கடல்ல பயணம் பண்ணதே ஒரு பெரிய எத்தனையோ நாட்கள். 7 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அது இல்லாம அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு மேலாடையே, அது வரைக்கும் ட்ரெஸ் போடுறது எல்லாமே அதுக்கப்புறம் தான் நடந்துச்சு. அது இல்லாம அவர் ஊழியத்துக்காக அவரை அர்ப்பணிச்ச விதம் எல்லாமே ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஏன்னா இந்த மக்களுக்கு வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட வீட்டை, என்னோட சொத்தை விட்டு எனக்கு அனுப்புங்க அப்படின்னு அவர் பத்திரம் எழுதி வச்சிருக்காரு. அதெல்லாம் அங்கேயே இருக்கு. என்னோடத வித்து எனக்கு அனுப்புங்க, அதான் கவர்மெண்ட் கிட்ட, அந்த நாட்டு கவர்மெண்ட் கிட்ட ராஜாக்கு எழுதி அனுப்பியிருக்கிறது எல்லாமே அதுல இருக்கு. அதெல்லாம் புதுசா இருந்துச்சு. அவ்வளோக்கு அர்ப்பணிச்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப. இங்கேருந்து அவர் நாட்டுக்கு பிரிண்ட் இதெல்லாம் எடுத்துட்டு வரல அப்படின்னா அவங்க போகும்போது ஒருவேளை தமிழ் மறந்துடும். ஏன்னா இங்கேருந்து போகும்போது 7 மாசம் ஆகும், ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், தமிழ் மறந்துடுமோ அப்படின்ட்டு இங்கிருந்து ஒருத்தரை கூட்டிட்டு போயிருக்காரு. அவர் கூட தமிழ் பேசிக்கிட்டே மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த இந்த ஊழியத்துக்கு தமிழ் மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற அவரோட வாஞ்ச இது மறக்கக்கூடாது அப்படின்ட்டு இங்கிருந்து ஒருத்தரை கூட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த அளவுக்கு ஒரு ஆண்டவருக்குள்ள நம்ம விதைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் பார்க்கும்போது இப்படியெல்லாம் ஒருத்தவங்க இருந்தாங்களா அப்படின்னு அவர் வீட்டை போய் பார்க்கறது, அப்புறம் அவர் வச்சிருந்த திங்ஸ், அவர் எழுதின அந்த எழுத்துக்கள் எல்லாமே பார்க்கும்போது அந்த காலத்து தமிழ் எப்படி இருந்துச்சு, வாசிக்க முடிஞ்சா? புள்ளி போட்டது இல்லாமல் புள்ளி இல்லாமல் அப்படியே இருக்கும். ட்ராயிங் அதெல்லாம் ரொம்ப இதுவா இருந்துச்சு, கொஞ்சம் மோட்டிவேஷனா இருந்துச்சு. எனக்கு பர்சனலா கொஞ்சம் மோட்டிவேஷனா இருந்துச்சு அவர் பண்ண விதம், அந்த ஊழியத்துக்காக அவர் அர்ப்பணிச்ச விதம்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கே இதெல்லாம். அப்படி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் சத்துணவு உணவு அதெல்லாம் இவங்க தான் எடுத்துட்டு வந்தாங்க, ஆனா அவர் செஞ்சிருக்காருன்னா அது சீக்கிரம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அவர் தான் அதை கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா திட்டம் அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது ஊழியக்காரங்க செஞ்சதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு இந்த காலத்துல. அதெல்லாம் அங்க போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பா இருந்துச்சு. சூப்பர். வேற ஏதாவது கும்மி விட்டது உங்க ஞாபகத்தில் இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து பிடிச்சதுன்னா அது என் மனசில் டச் ஆனதுன்னு சொல்லுவேன். நிறையா சோசியல் வந்து நிறையா ஊழியக்காரங்க பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அதில் ஏதோ ஒன்று வந்து இம்ப்ரெஸ் பண்ணினாங்க. எனக்கு வந்து அவர் நிறைய காரியங்களை பண்ணியிருக்கிறாரு. இப்போ அந்த உடற்கட்டை சத்துணவு, பெண்களுக்கு வந்து அந்த உரிமை வந்து கொடுத்தாரு. எல்லாம் எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு ஹோம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு தையல் கிளாஸு அதெல்லாம் கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணி படிப்பு அங்கேயும் கொடுத்து இப்போ என்ன பெண்கள் வந்து வெளியில் வர மாட்டாங்க, அதனால் ஒரு ஹோம் மாதிரி செஞ்சு அங்கேயே தையல் கிளாஸ் கொடுத்து அங்கேயே தங்கி சாப்பிடலாம் கொடுத்து அங்கேயே தங்கி அங்கேயே படிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் படிப்பு இதெல்லாம் கொடுத்து படிக்கிறாரு. எனக்கு அதில் வந்து அவர் வந்து வாழ்ந்தது கொஞ்ச காலம் தான், 23 ஸ்டார்ட் பண்ணி 37 நடிக்கிறாரு. ஒரு 14 வருஷம் அவ்வளோதான் வாழ்ந்துருக்காரு. ஆனால் அவர் பண்ண சாதனை எல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பு, சத்துணவு திட்டம் ஆரம்பிச்சது, சர்ச்சை கட்டினது, பெண்களுக்கு படிப்பறிவு கொடுத்தது, இந்த உடற்கட்டை இதெல்லாம் இந்த மாதிரி அவர் சாதனை வந்து ஒரு 21 சாதனை படிக்கிறார். அது எனக்கு ரொம்ப இப்படி அந்த ஒரு குறுகிய காலகட்டத்தில் இவ்வளோ சாதனை படித்தாரு அப்படின்னு வந்து அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இவ்வளோ பண்ண முடிஞ்சது? வேதத்தை மொழிபெயர்த்திருக்காரு, தமிழ் படிச்சிருக்காரு, இதெல்லாம் வந்து அவர் சாதனை லிஸ்ட்டில் வருது. நிறைய கணக்கு பண்ணி பார்த்தாங்க, 21 பக்கம் வரும்னு சொன்னாங்க. அப்போது 21 சாதனை வந்து அவர் வந்து படிச்சிருக்கிறாரு. அப்போது எனக்கு அதில் வந்து என்னன்னா, ஆனால் அதில் அவர் செஞ்ச அந்த காலகட்டத்தில் வந்து அவருக்கு தெரிஞ்ச மதிப்பு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அவர் வந்து அந்த மதிப்பு அந்த மரியாதை அப்போ அவர் கிடைக்க கிடையாது. ஆனால் இப்போ வந்து அவர் வந்து எல்லா இடத்துலையும் எல்லாராலும் பேசப்படுற ஒரு தங்கமாடினாலே அவர் தான் ஞாபகம். அந்த அளவுக்கு வந்து அந்த ஊர் ஞாபகம் வராது. அப்படி அவரது அப்படின்ற மாதிரி ஒரு ஞாபகம் கிறிஸ்டியன்ஸ்லாம் வெளிநாட்டில் இருந்தெல்லாம், உள்ளூர் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலிருந்து வந்து பார்க்குற அளவுக்கு அவர் வந்து பிரபலம் ஆகிட்டார். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, இப்போது நம்மளும் இந்த உலகத்தை நம்மளும் ஆண்டவர் வாழ வச்சிருக்காரு. நம்மளையும் குறித்தும் ஆண்டவர் வந்து இக்காலத்தில் நம்மளை குறித்து பேசத்தக்க மாதிரி நம்மளும் அவனுக்காக எதாவது செஞ்சிடணும். சும்மா ஏதோ வாழ்ந்தோம்
செத்துட்டு போகணும். அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரேஷன் அதுக்கப்புறம் நம்மளை யாருமே தெரியாத மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளை பற்றி நம்ம தலைமுறை வந்து பேசுகிற மாதிரி இப்போ பைபிளே நம்ம வாசிக்கிறோம். அவையெல்லாம் பற்றி தெரியுது, ஈசாக்கை பற்றி நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க. அந்த காலத்தில் யூதர்கள் நிறைய பேர் பிறந்திருக்காங்க. ஆனால் ஒரு சிலராக மட்டும்தான், ஒரு சில பெண்களையும் ஒரு சில ஆண்களை மட்டும்தான் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மற்றவங்க அவங்கள மாதிரி ஆகிடாம இந்த பிற்கால ஸ்பெஷலாக எதாவது செஞ்சுட்டு போகணும். அது மாதிரி நம்ம எனக்கு அதில் ரொம்ப அதில் வந்து ஒரு பாட்டு வந்து இப்போ நம்ம வேதத்தை நம்ம செய்கிறோம். இப்போ இது வந்து ஒழுங்கு நம்ம செஞ்சு முடித்தோம், கெட்டுக்க முடியல செஞ்சு முடித்தோம்னா பிற்கால சந்தேகம் யார் செஞ்சாங்க அப்படின்னு வந்து அது சந்தையாக பேசப்பட்டு வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம இது ஒன்று மட்டும் இல்லை, இந்த மாதிரி அநேக காரியம் இப்போ நம்ம நினைக்கிறது நான் என்ன பண்ணுச்சுன்னா நம்ம இப்போ வந்து நிறைய பாடல்களை எழுதணும். ஸோ இந்த பாடல் யாருன்னா அதை பற்றி பேசுவாங்க. அப்படி ஆண்டவர் வந்து நம்மளை வந்து பல காரியங்களை வந்து நமக்கு கொடுத்துருப்பாரு. ஆனால் வந்து அந்த ஒழுங்கை நம்ம ஆண்டவரோட சேர்ந்து செய்யும்போது பிற்கால சந்ததிகள் வந்து பேசப்படுற மாதிரி நம்ம வந்து ஒரு அடையாளத்தை நம்மளோட அடையாளத்தை வச்சுட்டு போகணும் அப்படின்னு வந்து எனக்கு மற்றதுலாம் நிறைய காரியங்கள் இருந்தது. ஆனால் இது வந்து நம்ம என் வாழ்க்கைக்கு வந்து எனக்கு ரொம்ப நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஏதோ வாழ்வோம் பிறந்தோம் அந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது ஒன்று ஆண்டுக்காக செஞ்சு அடுத்த தலைமுறையில் அந்த நினைவு கூற மாதிரி நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு இதுதான் எனக்கு அதில் ரொம்ப நான் மற்ற நிறைய காரியங்கள் இருக்கும். என் லைஃபுக்கு நான் அதில் எடுத்துக்கிட்ட ஒரு காரியம் சொல்லலாம். வேறு ஏதாவது நம்ம சந்தோஷம். அடுத்த டூர் வந்து கேரளான்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு தெரியல. சரி, நம்ம வந்து ஃபஸ்ட் இயர் பிடிஹெச் மொத்தம் 3 இயர்ஸ். அதில் ஃபஸ்ட் இயரில் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடிச்சிருக்கோம். என்னென்ன பாடம் படிச்சிருக்கீங்க? போன செமஸ்டரில் என்னென்ன பாடம் படிச்சீங்க ஞாபகம் இருக்குதா? ஓகே, ஒன்று வந்து பேசிக் கிறிஸ்டியன் டாக்டரின். தமிழ் என்ன சொல்லுவீங்க? அடிப்படை கிறிஸ்தவ உபதேசம். கொஞ்சம் எல்லாம் ஞாபகப்படுத்திக்கலாம். கிறிஸ்தவ உபதேசங்கள். அப்புறம் வேதாகம பைபிள் ஸ்டடி மெத்தட்னா ஆய்வு முறைகளா? அப்புறம் எம்டி சர்வே. தமிழ் என்ன சொல்லுவீங்க? எம்டி சர்வே மேலோட்டம் இல்லை, மேலோட்டம். வேற இன்னொரு பாடம் மார்க் அண்ட் ஜான். இதில் வந்து 5 பாடம் முடிச்சிட்டோமா? 4 முடிச்சாச்சு. பழைய ஏற்பாடு ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு. மற்ற 4க்குமே உங்களுக்கு இன்றைக்கி பேப்பர் எடுத்துகிட்டு வந்து நினச்சி மறந்துட்டேன். என்னோட சப்ஜெக்ட் அடுத்த வாரத்தில் தரேன். அடிப்படை கிறிஸ்தவ உபதேசங்கள் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதி மார்க்கெல்லாம் வாங்கிட்டீங்க, பேப்பர்லாம் கிடச்சிச்சு. வேதாகம் ஆய்வு முறைகளும் எக்ஸாம் எழுதி மார்க்கெல்லாம் வாங்கிட்டீங்க. புதிய ஏற்பாடு ஒரு கண்ணோட்டம் வந்து நான் பண்ணது. மார்க்கெல்லாம் போட்டுட்டேன், பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்து நிச்சயம் வாங்கிட்டேன். அடுத்த வாரத்தில் கொண்டு வரேன். மார்க்கு யோவான் எழுதின சுவிசேஷம் பேப்பர் கிடச்சிச்சா? கிடச்சிச்சு. இப்போ பழைய ஏற்பாடு ஒரு கண்ணோட்டம் மட்டும் நீங்கள்
இன்னும் கொஞ்சம் பாடங்கள் முடிக்க வேண்டியிருக்கு. இதோட அவர் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் வைப்பார். அதுக்கப்புறம் தான் அதோடைய மார்க். மொத்தம் 10 பாடம் ஒரு வருஷத்துக்கு. இப்போது இந்த ஒரு செமஸ்டரில் மீதி 5 பாடம். என்னென்ன பாடம்? சினாப்டிக் காஸ்பிள்னு சொல்லுங்க. ஒத்த நற்செய்தி நூல்கள். எது ஒத்த நற்செய்தி நூல்கள்? எதுக்காக இதை பார்க்குறோம், இதை படிக்கிறோம்? ஓகே, நீங்கள் எது கம்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. 3 கிட்டத்தட்ட ஒன்று போல் இருக்கும். இதில் வந்து ஒரு சிலர் விட்டது இன்னொருத்தங்க எழுதியிருப்பாங்க. உதாரணத்துக்கு இயேசு வந்து 7 வார்த்தை சிலுவையில் பேசுகிறாரு. நான் 7மே ஒருத்தர் எழுதலை. வேண்டாம், இருக்கட்டும், பரவாயில்ல. எனக்கு உள்ளே கொஞ்சம் அப்பப்போ இன்னும் கிளியர் ஆகும். அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். சரி, அது பாஸ்டர் பிரபு எடுக்கிறாங்க. அதில் நம்ம டெஸ்ட் எதுவும் வச்சிங்களா? டெஸ்ட் வைக்கணும், அசைன்மெண்ட் கொடுக்கணும். 2 டெஸ்ட் வைக்கணும், அசைன்மெண்ட்டும் ஒன்று நமக்கு வாங்கணும். பார்த்துக்கலாம் அது எப்படின்னு சொல்லி. அடுத்த பாடம் சபை வரலாறு. இது ஆரம்பிச்சிட்டாங்கல்ல ஸ்டான்லி. இதில் என்னென்ன பார்க்குறீங்க? சபை வரலாறு வந்து இந்திய சபை வரலாறா இல்லை உலக சபை வரலாறா? எந்த சபை வரலாறு? இந்தியா மட்டுமா? எல்லாமேவா? நீங்கள் கேட்டுக்கோங்க. இது வந்து எல்லாமே இருக்கும். இப்போ ஆதி ஓகே, இப்போ ஆதி திருச்சபை தான் பார்க்குறீங்க. இதில் நிறைய இருக்குது. இது வந்து உலக சபை வரலாறும் பார்ப்பாங்க, இந்திய சபை வரலாறு பார்ப்பாங்க, தமிழ்நாட்டு தனியாக பார்க்கலாம். ஏன்னா இது வந்து 2000 வருஷம் சரித்திரம். அதனால் இதை பிரித்து படிப்பாங்க. அதில் என்ன பாடம் நடத்தியிருக்கிறாருன்னு தெரியல, நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது பஞ்சாகமம்னா 5 புரிஞ்ச 5 ஆகமங்கள் என்னென்னது? அது ஆரம்பிச்சிட்டாரு. டெஸ்ட் எதுவும் வைக்கல, அசைன்மெண்ட் எதுவும் கொடுக்கல. எதில்? என்ன? இயேசு கிறிஸ்து ஒரு அவதாரமா இல்லை கடவுளா? இதில் அவதார புருஷரா இல்ல எப்படி? அந்த அவதார புருஷர்கள் எதுக்காக அவதாரம்னா என்ன, அவங்களோட வேலை என்ன அப்படின்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி. அவதார புருஷரா இல்லை கடவுளா? ஓகே, அது 5 ஆகமத்திலேருந்து நீங்கள் படிச்சு எழுதணுமா? படிச்சுன்னு இல்லை, இது ஜென்ரலா. வேறு பாடம்? இது 3 தான் எடுத்துருக்காங்க. இது 3 எடுத்துருக்காங்க. இன்னும் 1 எடுக்கணும் அவர். ஆக்சுவலாக என்ன பாடம்? ப்ராக்டிக்கல் ஏதோ சொன்னாங்க. லெசன்ல ஒன்றும் சொல்லலை, ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுற மாதிரி ஒன்று சொன்னாங்க. சரி. பிரபுக்கு ஞாபகம் இருக்குதா நம்ம 5 சப்ஜெக்ட் டிசைட் பண்ணது? சரி, 10வது என்னன்னு தெரியல. 3 பாடத்தில் வந்து 3 பாடத்தை வந்து ஸ்டான்லி எடுப்பார். 2 ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறாரு. பிரபு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து ஒத்த நற்செய்தி நூல்கள். இதில் நான் எடுக்கிறது வந்து நற்செய்தி அறிவித்தல், இவாஞ்சலிசம் அப்படின்ற சப்ஜெக்ட் நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். இவாஞ்சலிசம் இன்னும் ஒரு பாடம் என்னன்னு கிளியராக தெரியல. இந்த 10 முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் இன் தியாலஜி அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும்.
அப்புறம் அடுத்த வருஷத்தில் சப்ஜெக்ட் வரும். அதை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 20 சப்ஜெக்ட் முடித்தவங்களுக்கு வந்து டிப்ளமோ இன் தியாலஜி அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதுக்கப்புறம் 3ஆவது வருஷத்தில் அடுத்த ஒரு 10 சப்ஜெக்ட் வரும். அதையும் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு டிகிரி பிடிஹெச்